சின்ன மருமகள் சீரியல்ல இங்க அவுட் ஹவுஸ்ல மலர் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கட்டின புருஷனே என் மேல இப்ப அபாண்டமா பழி போட்டு, அவரே அசிங்கப்பட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னை ஏன் அவருக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படிங்கிற மாரி, இங்க மலர் சொல்லிட்டு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க போஸ் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வரும்போது இங்க மலர் வந்துட்டு போஸ் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. "ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. நில்லுங்க" அப்படிங்கிற மாரி. இங்க மலர் வந்துட்டு போஸ பார்த்து கேட்கவும், உடனே இங்க போஸ் வந்து திரும்பி நின்டு, "என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. உடனே இங்க மலர் வந்துட்டு, "எதுக்குங்க தேவையில்லாம என் மேல இப்படி அபாண்டமா பழி போட்டீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இவ்வளவு தானே நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. என்ன வந்து காதலிக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. நானும் அதுக்கு தானே சரி சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில என்ன பிடிக்காத மாரி வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன் உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி இங்க மலர் வந்துட்டு போஸ பார்த்து கேட்கும். உடனே இங்க போஸ் வந்துட்டு, "இங்க பாரு மலரு, எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காதவன் யாருன்னு கேட்டா நீ தான் அது. என் வாழ்க்கையில தேவையில்லாம நீ வந்துட்ட. நான் ஏதோ ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி, ஒரு பணக்கார இடத்துல செட்டில் ஆகி ஒரு பணக்காரனா வாழலாம்னு பார்த்தேன். ஆனா நீ வந்து என் வாழ்க்கையில வந்துட்ட. நீ அதனாலேயே எனக்கு உன் மேல அவ்ளோ கோவம் வருது. இவ்வளோ நேரத்துக்கு நான் உன்ன விட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் சேது, ராஜாங்கம் அவங்கள விட நான் ஒரு பணக்கார பையனா இருந்திருப்பேன். நீ என் வாழ்க்கையில வந்ததால, என் வாழ்க்கையே எல்லாமே மாறிடுச்சு. ஏதோ நீ கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கன்னு நான் வந்தேன். ஏதோ என் ஆசைக்கோசரம் வந்தேன். ஆனா நீ அதையும் ஒரு காரணமா வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல. இப்பயும் சொல்றேன் எனக்கு உன் கூட சேர்ந்து வாழலாம் பிடிக்காது. என்ன வந்து விட்டுரு அப்படிங்கிற மாரி இங்க கோவத்துல போஸ் சொல்லவும், உடனே இங்க மலர் வந்துட்டு, "ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சத்தமா சொல்லவும், உடனே இங்க போஸ் கோவப்பட்டு மலரோட கன்னத்துல அடிச்சுறாரு. மலரோட கன்னத்துல அடிச்சு, "ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நான் வந்து திருப்பி திருப்பி உன் மேல பழி போட்டுட்டு தான் இருப்பேன். நீ எனக்கு தேவையில்ல" அப்படிங்கிற மாரி இங்க போஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிறாரு. அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்செல்வி உட்காந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேற பரீட்சை எழுத போறோம். அப்பத்தா வேற என்ன பண்ண போறான்னே தெரியல. அவங்க வேற நம்மள கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நம்மகிட்ட அவங்க எதுவுமே சொல்லல. நாளைக்கு காலையில வேற கிளம்பி போறோம். என்ன பண்ண போறோமோ அப்படிங்கிற மாரி, இங்க யோசனையிலேயே இங்க தமிழ் உட்காந்துட்டு இருக்காங்க கார் ஷெட்ல. அப்பதான் வந்துட்டு அப்பத்தா வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இவள எப்படி கூட்டிட்டு போவோம் அப்படிங்கிற மாரி. உடனே எங்க அப்பத்தா ஒரு முடிவு பண்றாங்க. நம்ம வாக்கு குடுத்த மாரி எப்படியாவது இவள கூட்டிட்டு போயிடணும் காலையில அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எங்க அப்பத்தா வீட்டுக்குள்ளேருந்து வெளிய கிளம்பி வாசப்படியில வந்து தமிழ வந்து கூப்பிடுறாங்க. "அடியே தமிழ் இங்க வாடி" அப்படிங்கிற மாரி கூப்பிடுவோம். உடனே எங்க தமிழ் வந்துட்டு, "சொல்லுங்க அம்மாச்சி இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வரத பார்த்த உடனே எங்க அப்பத்தா தமிழ் மேல கோவப்பட்டுருக்காங்க. "ஏன்டி தமிழு எதுக்குடி இப்படி ஓடி வர? ஒரு புள்ளத்தாச்சி முன்ன இப்படி ஓடி வரலாமா? இப்ப நீ ஒருத்தி மட்டுமா இருக்க? 2 உயிர் இல்ல உன் உடம்புல. பார்த்து பொறுமையா வா! அப்படிலாம் ஓடி வராத" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்செல்வி வந்துட்டு, சொல்லுங்க அம்மாச்சி ஏன் கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் கேட்கவும், அதுக்கு அப்பத்தா வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல. நீ வந்துட்டு அன்னைக்கு என்கிட்ட கேட்டல்ல, ஒரு ஆசையா பரீட்சைக்கு கூட்டிட்டு போணும்னு சொல்ட்டு. அதான் அத பத்தி தான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்." அப்படிங்கிற மாரி கேட்கவும், உடனே தமிழ் வந்துட்டு, "ஆமா அம்மாச்சி, சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படி மாரி கேட்கும்போது, "நான் வந்துட்டு உன்ன காலையில கூட்டிட்டு போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் உன்ன கூட்டிட்டு போணும்னு சொல்ட்டு. நீ காலையில ரெடி ஆயிட்டு நில்லு. நான் உன்ன பரீட்சைக்கு கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லுவோம். இத கேட்ட தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. "ரொம்ப நன்றி அப்பத்தா. நீங்க கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர் கூட பார்க்கல. நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம, நீங்க எப்படி அப்பத்தா என்ன கூட்டிட்டு போவீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகத்தோட தமிழ் கேட்கறாங்க. "அதெல்லாம் உனக்கு ஏன்? நான் எப்படியாவது உன்ன கூட்டிட்டு போறேன். காலையில நீ ரெடியா இரு." அப்படிங்கிற மாரி அப்பத்தா வந்து தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்ச உடனே எங்க தமிழ் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. உடனே கார் ஷெட்டுக்கு போய் அங்க போய் சாமி கும்பிடுறாங்க. "கடவுளே! உன்னால தான் நடந்தது. நான் எப்படியோ போணும்னு நெனச்சேன் பரீட்சைக்கு. ஆனா இப்போ அப்பத்தா மூலியமா போப்போறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாரி தமிழ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க தமிழுக்கு வந்து ஒரு யோசனை வருது. ஆமா நம்ம வந்துட்டு ஏற்கனவே படிச்சதெல்லாம் ரிவிஷன் கூட பண்ணலையே! நாளை எக்ஸாம் எப்படி எழுத போறோம்? நம்மகிட்ட புக் வேற இல்லையே படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி, இங்க தமிழுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இவங்க வேற புக்லாம் வேற தூக்கி போட்டாங்களே! இருந்த புக்கும் நம்மகிட்ட இல்ல. அதுக்கப்புறம் தான் என் தமிழுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம தான் ஒரு நோட்ல வந்துட்டு எல்லாத்தையுமே எழுதி வச்சோமே! அந்த நோட்டு வந்துட்டு இப்போ சேது அவர் ரூம்ல தான் இருக்கு. நம்ம போய் எப்படி அந்த நோட் எடுக்க போறோம்? அந்த நோட்ட நம்ம படிச்சா அப்படிதான் நாளைக்கு எக்ஸாமுக்கு வேற நம்ம போ முடியுமே அப்படிங்கிற மாரி தமிழுக்கு ஒரு யோசனை வருது. அதுக்கப்புறம் எங்க தமிழ் வந்துட்டு, சரி என்ன ஆனாலும் போயிட்டு அந்த நோட்ட வந்து எடுத்துட்டு வந்துருவோம் ரூம்ல போயிட்டு. அவரு தூங்கிட்டு தான் இருப்பாரு சேது அப்படி சொல்லிட்டு, இங்க தமிழ் வந்துட்டு திருட்டுத்தனமா வந்துட்டு போறாங்க கிளம்பி ரூமுக்கு. ரூமுக்கு கிளம்பி போயிட்டு, அந்த ரூம் டோர தொறந்து, உள்ள பீரோல போய் அந்த நோட்ட எடுத்துர்றாங்க. நோட்ட எடுக்கும்போது இங்க சேது வந்துட்டு பார்க்குறாரு. யாரு இது புதுசா பெட்ஷீட்லாம் போட்டு திருடன் மாரி ஏதாவது சொல்ட்டு, உடனே இங்க சேது வந்துட்டு திருடன் நெனச்சுன்னு தமிழ வந்துட்டு புடிச்சுர்றாரு. புடிச்சுட்டு, எவ்வளோ தைரியம் தான் எங்க வீட்ல திருட வருவ சொல்ட்டு, இங்க தமிழ வந்துட்டு கீழ படுக்க வச்சுர்றாரு உடனே சேது.
கீழ கொடை வச்சுட்ட பிறகு மொகத்த திரும்பி பார்த்தாங்கன்னா தெரியுது, இங்க தமிழ் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. உடனே தமிழ் வந்துட்டு, "ஏங்க விடுங்க நான் தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீயா? நீ எதுக்கு இப்ப வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இங்க தமிழ் சொல்றாங்க, "ஒண்ணும் இல்ல. எனக்கு பரீட்சை வருது. அந்த நோட் எடுத்துட்டு வரப்போலாம் வந்தேன். நான் படிக்கணும்ல. என் நோட் இங்க தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி கேட்கவும், உடனே சேது வந்துட்டு, "அதுக்கு என் ரூம்ல நீ வருவியா?" உடனே தமிழ் வந்துட்டு, "என் நோட் எதுக்கு நான் தான் வந்தாகணும். அதான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு கோவப்பட்டு, "முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. இங்கலாம் வராத." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தமிழ வந்துட்டு சேது அனுப்பிச்சு வச்சுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, காலையில வந்துட்டு இங்க தமிழ் ரெடி ஆயிட்டாங்க. பரீட்சைக்கு போனவே சொல்லிட்டு தமிழ் ரெடி ஆயிட்டு, இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வேற இவகிட்ட சொல்லி நம்ம கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு, ராஜாங்க வேற வீட்ல இருக்கான். நம்ம எப்படி இவள பரீட்சைக்கு கூட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற மாரி யோசனையில இங்க அப்பதான் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு தமிழ் உள்ள வராங்க. தமிழ் வர டைம்ல கரெக்ட்டா ஈஸ்வரி வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்த உடனே இங்க இங்க தமிழ் நிக்கிறத பார்த்துட்டு, உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க என்ன நிக்கிற? போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க தமிழ டீ போட அனுப்பிச்சுடுறாங்க. அந்த டைம்ல அப்பதாக்கு ஒண்ணும் புரியல. இங்க ராஜாங்க தான் வீட்ல இருக்கான் பார்த்தா, இவனுங்க வேற எங்க சுத்திட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. அப்பத்தா பக்கத்திலேயே. உடனே எங்க அப்பத்தா ஒண்ணுமே புரியல. இவ வேற வந்து பக்கத்துல உட்காந்துட்டா. இவ தமிழ வேற எப்படி கூட்டிட்டு போவான்னு சொல்லிட்டு, இங்க அப்பத்தா ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ் டீ போட கிச்சனுக்கு போயிட்ட கிச்சன்ல இருந்து ஒரு சிக்னல் குடுக்குறாங்க அப்பத்தாக்கு. அப்பதான் "என்னாச்சு கிளம்பலாமா நம்போ? பரீட்சைக்கு லேட் ஆகுது. வாங்க போலாம்." அப்படின்னு கூடும்போது, இங்க அப்பத்தாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம, "இருடி, இருடி போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சிக்னல் குடுத்து பேச உடனே ஈஸ்வரி வந்து பாத்துறாங்க. என்ன இது 2 பேசிட்டு இருக்கு என்னமோ குசு குசுன்னு அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு சைடு பாத்துட்டுருக்காங்க. இங்க ஈஸ்வரிக்கு டீ போட்டு குடுத்த உடனே ஈஸ்வரி அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தாவும் தமிழும் பேசிட்டு இருக்காங்க. "அப்பத்தா கிளம்பலாமா? லேட் ஆகுது பரீட்சைக்கு. இப்ப போனா தான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கிற மாரி தமிழ் வந்துட்டு அப்பத்தாட்ட கேட்கறாங்க. அதுக்கு அப்பத்தா வந்துட்டு, "இருடி, இருடி போலாம் இருடி. இரு ராஜாங்க வேற வீட்ல இருக்கான். நான் வரேன் இரு. என்ன சொல்லிட்டு வரது யோசிக்கிறேன் இரு." அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க தமிழுக்கு வந்துட்டு ஷாக் ஆயிடுது. "என்ன அப்பத்தா சொல்றீங்க? இப்பதான் என்ன சொல்ல போறதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு மேல நீங்க எப்ப சொல்லிட்டு எப்ப வரது? பரீட்சைக்கு வேற லேட் ஆகுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இருடி நான் தான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்ட்டேன்ல, கூட்டிட்டு போ." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, இத வந்துட்டு ஈஸ்வரி ஒட்டு கேட்டுறாங்க. ஈஸ்வரி காது குடுத்து ஒட்டு கேட்ட உடனே ஈஸ்வரி நெனைக்கிறாங்க, இதனால தான் கிச்சன்ல இருந்து அப்பத்தாட்ட இப்படி பேசிட்டு இருந்தீங்களா? 2 பேரும் வந்துட்டு தமிழ் பரீட்சைக்கு போகுது. இது அப்பத்தான் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்களா? இது நான் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இவள பரீட்சை எழுத சொல்லி தான் அவள அங்க வச்சது. இப்ப இவ வந்துட்டு இவன் அப்பத்தான் மூலியமா வந்து பரீட்சை எழுத போறாளா இவ? இவள நான் எப்படி போக விட்டேன்னு இப்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்வரி வந்துட்டு இந்த விஷயத்த தாமரைகிட்டயும், சாவித்திரிட்டயும் சொல்லிர்றாங்க. உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட தாமரை வந்துட்டு சாவித்திரிட்ட, "அம்மா அவ வந்துட்டு பரீட்சை எழுத போறாளாம். இவள நம்ம வீட்ல இருந்தோனே இது எழுத விடலாமா நம்ப? இவள விடவே கூடாதும்மா. இவள எப்பயுமே இந்த வீட்டுக்குள்ளயே வச்சிரணும் நம்பள. இவள அங்கலாம் விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அப்பத்தா தான் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்களாமே. அப்பத்தாவெல்லாம் கூட்டிட்டு போக விடக்கூடாதும்மா." அப்படிங்கிற மாரி இங்க தாமரை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சாவித்திரியும், ஈஸ்வரியும் கிளம்பி போயிட்டு, இந்த விஷயத்த நேரா ராஜாங்கிட்ட சொல்லப் போறாங்க. ராஜாங்க வந்து சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் போயிட்டு இந்த விஷயம் சொல்றாங்க. இந்த மாரி அப்பத்தா வந்துட்டு, அது வெளிய இருக்கால்ல கார் ஷெட்ல ஒருத்தி, அவள பரீட்சை எழுதுறதுக்கு இவங்க கூட்டிட்டு போறாங்களாம். இவங்க எதுக்கு இதெல்லாம் கூட்டிட்டு போணும்? அவளுக்கு என்ன தேவை இருக்கு? அப்படிங்கிற மாரி, இங்க சாவித்திரியும், ஈஸ்வரியும் ராஜாங்க சொல்லவும், ராஜாங்கத்துக்கு உடனே அதிர்ச்சி ஆயிடுது. ராஜாங்க கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன சொல்ற? அப்படிங்கிற மாரி இங்க ராஜா எழுந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் "நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஆமாண்ணே, அம்மாவும் அந்த தமிழ் வந்து பேசியிருந்தத வந்துட்டு ஈஸ்வரி வந்து கேட்டாங்க. இவங்க தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதான் நான் உன்கிட்ட சொல்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜா கிட்ட சாவித்திரி சொல்லவும், உடனே ராஜா வந்துட்டு, "ஈஸ்வரி சாவித்திரி சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படி கேட்கிறப்போ, "ஆமா மாமா, அவன் சொல்றது உண்மதான்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், உடனே இங்க ராஜாங்கத்துக்கு கோவம் அடக்க முடியல. உடனே சனாசி விட்டு, "சனாசி ஆத்தாவ கூப்பிடு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராஜாங்கம் ஆத்தா மேல செம்ம கோவத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க சன்னாசியும் போயிட்டு கூட்டிட்டு வர போறாங்க அப்பத்தாவ. அப்பத்தாவ கூட்டிட்டு வந்த உடனே, இங்க அப்பத்தாவ கிட்ட வந்து ராஜாங்க கேட்குறாரு, "அத்தா நீ வந்துட்டு தமிழ் செல்வி வந்துட்டு அந்த பரீட்சை எழுத போணும்னு சொல்லுச்சு. அதுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னியா?" அப்படின்னு மாரி கேட்கவும், உடனே இங்க அப்பத்தாவுக்கு ஷாக் ஆயிடுது. இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிய வந்தது? நம்மளுக்கு தெரியாம தான் கூட்டிட்டு போணும்னு நெனச்சேன். இப்ப எப்படி இவங்களுக்கு தெரிய வந்தது? அப்படிங்கிற மாரி ஒரு சைடு அப்பத்தா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா என்ன சொல்றதுன்னே தெரியாம, "நான் அப்படின்னு எதுவும் சொல்லலையே ராஜாங்கம். நான் எதுக்கு கூட்டிட்டு போணும் அவள போயிட்டு?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லி சமாளிச்சுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "அத்த நீங்களும் தமிழ் பேசியிருந்தத நான் கேட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லவும், "நாங்க என்னடி பேசிட்டு இருந்தோம்? அவ டீ போட்டு எடுத்துட்டு வந்தா, நான் டீ குடிச்சிருந்தேன் அவ்வளோதான். நாங்க எதுவும் பேசலையே." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லி சமாளிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்க வந்துட்டு, "என்ன ஈஸ்வரி என்ன பேசுனாலும் தெளிவா கேட்டு வரக்கூடாதா? இங்க பாரு ஆத்தா வந்துட்டு கூட்டிட்டு போல சொல்லுது. இப்ப என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லும்போது,
உடனே ஈஸ்வர் என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியா விட்டுர்றாங்க. அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிறாங்க. எங்க அப்பாத்தாக்கு ஒரே யோசனையா இருக்குது. இது வேற ராஜாங்கிறது தெரிய வந்தது. இப்ப இந்த விஷயத்த வந்து நான் எப்படி கொண்டு போவோம்னு தெரியலையே! இந்த தமிழ் வேற, பரீட்சை வேற எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போணும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம, எங்க அப்பத்தா வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க.